இழிச்சக்கா, ஏன் இவ்வளோ நேரம்? சீக்கிரமாவே வந்திருக்கலாம்ல. ஏட்டி சீக்கிரம் வந்து நான் என்ன செய்ய போறேன்? சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா நல்லா அழகா பஸ்ஸுக்குள்ள ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சியெல்லாம் விளையாண்டுருக்கலாம் தெரியுமா? ஏமா இந்த பஸ்ஸுக்குள்ள எப்படிமா கண்ணாமூச்சி விளையாட முடியும்? ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இழிச்சாண்டி அப்பந்தான் நல்லா விளையாட முடியும். எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா, அவங்க கால் கடியில் பூந்து பூந்து நல்லா ஒளிஞ்சுக்கிடலாம். ஏம்மா நல்ல ஐடியா சொல்லுதாளுங்கம்மா. இவளுக்கு கூட விளையாண்டானா எல்லாம் என்ன தலையிலேயே மிதிக்கிறதுக்கா? நல்லா இருந்திருக்கும் இழிச்சக்கா, நீங்கள் தான் வரல, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. சரி, சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டு வந்தாச்சுடி. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அடுத்து புரோட்டாக்கு வெயிட்டிங். எப்பா இன்னும் கார்த்தியும் விஜயும் வரலப்பா. பிரியா, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வாலிப பயல்களுக்கு என்ன வேலை? அவனுக்கு 2 பேரையும் டிரைவர் கிட்ட உட்கார சொல்லிட்டேன். அங்கே நல்ல நிறைய இடம் இருக்கு, அங்கேயே உட்காந்துட்டு வருவானுங்க. தலைவரங்கள் எல்லாரும் வந்தாச்சுல, கிளம்பலாமா? இல்லைம்மா, இன்னொரு 3 பேர் வர வேண்டி இருக்கு, வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ தான் ஃபோன் அடித்தேன், வந்தோடனே கிளம்புவோம். என்ன தலைவரே, இன்னும் 3 பேர் வரணுமா? யார் அது? ஏம்மா, பட்டம்மா பாட்டி வரல, தாத்தா வரல, அதுக்கப்புறம் இந்த லட்சுமி மாமனார் இந்த கடைக்கு போறேன்ட்டு போனாரு, அவரையும் காணும். 3 பேர் வரட்டும், வந்தோடனே பஸ் எடுப்போம். எங்க மாமனார் இந்த நேரத்துக்கு எங்க போனாரு? டீ குடிக்க தான் போயிருப்பாரு. டீன்னு சாவாரு. வீட்டுல டீ போட்டு கொடுத்துட்டு தானே வந்தேன். அதுக்குள்ள என்ன டீ குடிக்க வேண்டியிருக்கு அவருக்கு? பஸ் எடுக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்காரு. இப்ப தானே வீட்டுல போய் இவர் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்குள்ள என்ன டீ இவருக்கு? என்ன பட்டம்மா பாட்டி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தாத்தாவை காணும், எங்க போயிட்டாரு? ஜாலி முடிஞ்சது. பாட்டி காது மிஷின் எடுத்துட்டு வரலையா? நம்ம டூருக்கு போன மாதிரி தான். எல்லாரும் வந்தாச்சு, வண்டி எடுக்கலாம். ஏம்மா, கிளம்புறதுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிடுதே, யாரும் என்னைய சேரப்படுத்தக்கூடாது. ஒழுங்கா போனோமா, நல்ல டூரை என்ஜாய் பண்ணோமா, வந்தமான்னு இருக்கணும். சரியா? ஆளுக்கு போட்டு என்னைய பாடா படுத்தக்கூடாதும்மா. சரியாம்மா? முதலே சொல்லிட்டேன். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே வந்து உயிரை வாங்காதீங்க. ஏம்மா லட்சுமி, உன் மாமனார் வந்துட்டாரா? நல்ல ஒரு தடவை பார்த்துக்கோ. அப்புறம் வண்டியை கிளப்புன பிறகு மாமனாரை காணும் மாமியாரை காணும்னு யாரும் தேடக்கூடாது. தலைவரே, அதெல்லாம் எல்லாரும் வந்தாச்சு தலைவரே. ஒரு தடவை எல்லாரும் எண்ணிட்டு கிளம்புங்க. சரி, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதனால யாரும் பஸ்ஸில் ஆட்டம் போடக்கூடாது. சரியா? ஆளுக்கு ஒழுங்கா படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம்தான், விடிஞ்ச உடனே பெங்களூரு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்தெல்லாம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொன்ன பேச்சை கேளுங்க. யாரும் ஆட்டம் போடக்கூடாது. அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். அடுத்து பெங்களூரில் தான் போய் வண்டி நிற்கணும். தலைவரே, சாப்பிட்றதுக்கு எங்கேயாட்டு நிறுத்துவீங்கல்ல? நிறுத்தாமல் விட்டுறாதீங்க, புரோட்டா திங்கணும். ஏம்மா, எங்கேயும் வண்டி நிற்காதுமா. புரோட்டா கிராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது வேணாலும் நீ பெங்களூரில் போய் தின்னுக்கோ, அவ்வளோதான். இனிமேல் வண்டி அங்கே தான் போய் நிற்கும். சரியா? எல்லாரும் கிளம்புவோமா? போன தடவை லட்சுமி அக்கா வீட்டு முறுக்க நல்லா நான் தான் நறுக்கு முறுக்குன்னு தின்னேன். இந்த தடவையும் அதே மாதிரி நான் தான் திங்க போறேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவங்க முறுக்கு கொண்டு வந்திருக்கிறத நான் அப்போதே பார்த்துட்டேன். மாலாக்கா, அது எனக்கு தான். அந்த முறுக்கு எனக்கு தான். அந்த முறுக்கு எனக்கு தான், உங்களுக்கு கிடையாது. நம்ம மங்கம்மா எங்க உக்காந்துருக்கானே தெரியலையே. சிம்ரன்ட்ட எப்படி பேச? அவள் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டாலே. நம்மக்கிட்ட உட்காந்தவாட்டு ஏதாட்டு பேசிக்கிட்டே வரலாம். முன்னாடி போன இந்த தலைவர் வேற ஏதாட்டு ஒன்று சொல்லுவாரே. பியூட்டி, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. யோ கிறிஸ்மஸ் தாத்தா, ஒழுங்கா உட்காந்துருங்க. சும்மா பியூட்டி கீட்டின்னுக்கிட்டு இருந்தீரு, அப்புறம் என்ன செய்வேன் தெரியுமா? மூஞ்சிலே பூரா விட்டுருவேன். அட கடவுளே, இப்படி மறந்துட்டேனே. ஏங்க போச்சுங்க. ஏம்மா, உன் வீட்டில் தான் மாமனார் மாமியார் யாரும் இல்லைல்ல, நீ யாரை மறந்த? ஏங்க, மாமனார் மாமியாரை மறந்துட்டு வந்தா கூட பரவாயில்லைங்க. உங்களுக்காக நான் ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய காப்பி போட்டு வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஏம்மா, நல்ல வேலைமா மறந்துட்டு வந்த. நான் கும்பிடுற 1 கோடி கடவுள் என்னைய கைவிடவே இல்லைம்மா. ஏங்க, நீங்கள் கவலைப்படவே படாதீங்கங்க. நான் எப்படியாட்டு ஊருக்கு போன உடனே அங்கே ஏதாட்டும் ஒரு அடுப்பு ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு சட்டி பானையெல்லாம் வாங்கி பாலை வாங்கி காப்பி போட்டு கொடுத்தே தீருவேன். அப்போ தலைவர் கோயிந்தா கோயிந்தா.
ராணி, நம்மளுக்கு ரூம் போட்டாச்சுன்னு தனியாக போட்டிருக்கு. 7ஆம் நம்பர் ரூமு நம்மளுக்கு மட்டும்தான் மாடியில் போட்டிருக்கேன். மற்ற எல்லாருக்கும் 2வது மாடி. போங்க, நம்ம பேக்குகளெல்லாம் அங்கே வச்சாச்சு. போய் எல்லாரும் ரெடியாகுங்க. நான் மற்ற எல்லாருக்கும் ரூம் என்னதுன்னு சொல்லி விட்டுட்டு வாரேன். அப்படியாங்க? சரி சரி. ரூமில் ஏசி இருக்கா? ஏம்மா, எல்லா ரூம்லேயுமே ஏசி வச்சுதாம்மா போட்டிருக்கு. நம்மளுக்கு தனியாக எல்லாருக்கும் தனியாக எல்லாம் போடலை. சரியா? போய் குளிச்சுட்டு கிளம்புங்க. போங்க, பாத்ரூமில் சுடு தண்ணி வரும். போய் எல்லாரும் குளிங்க சீக்கிரம். ஏங்க இன்னைக்கு எங்கே போகிறோம்? நான் இன்னும் முடிவு பண்ணலம்மா. நான் சொல்லி விடுதேன்னு. நீங்கள் போய் குளிங்க. நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி விடுதேன் எங்கே போகணுன்னு. குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா இங்கே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஆ சரிங்க. பிரியா, போம்மா, அம்மா கூட போய் குளிச்சுட்டு கிளம்பு. நான் எல்லாருக்கும் ரூமை பிடிச்சி கொடுத்துட்டு வாரேன். ஆ சரிப்பா, போறேன். இப்ப நாங்க 2 பேரும் இப்ப என்ன செய்யணும்? மொட்டை மாடியில் போய் தலைகீழ நின்று டான்ஸ் ஆடுப்போ. உனக்கு மட்டும் தனியாவா சொல்லணும்? நீயும் போய் ரூமில் போய் குளிச்சுட்டு ரெடியாகு போ. சரிப்பா, போறோம். ஏல கார்த்தி, வா நம்மளும் போவோம். சரி விஜய், வா போவோம். தலைவர் தம்பி, எங்களுக்கு எந்த ரூமும் போட்டிருக்கீங்க? மாணிக்கண்ணே, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரூம் தனியாக போட்டாச்சு. சரியா? 15ஆம் நம்பர் ரூம் எடுத்துக்கோங்க. போறீங்களா? நீங்கள் எல்லாரும் அங்கே போய் இருந்துக்கோங்க. அப்படியா தம்பி? 15ஆம் நம்பர் ரூமா? அது எங்கிட்ட இருக்கு, எப்படி போக? அண்ணாச்சி, 2வது மாடிக்கு போனீங்கன்னா வலது பக்கம் வரிசையாக ரூமாக இருக்கும். அங்கே தான் இருக்கு. போறீங்களா? ஏ கடவுளே, ஹோட்டல் எத்தா தண்டிக்கு இருக்கு. கீழே ரூம் கட்டி விட வேண்டியதானே? இங்கேயே நிறைய இடம் இருக்குல்ல. எதுக்கு 2வது மாடிக்கு போகணுமாக்கும்? காலு கையெல்லாம் வலிக்குமே. இவ்வளோ நேரம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு காலை தொங்க போட்டுக்கிட்டே வந்தது, காலெல்லாம் செத்து போச்சு. இப்போ என்ன செய்ய? மீனாட்சி அக்கா, ஹோட்டல் பூரா 4 இடத்துல லிஃப்ட் இருக்கு. நீங்கள் ஒன்றும் படியிலெல்லாம் ஏற வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். போய் லிஃப்ட்டில் ஏறி போங்க. 2வது மாடியில் இருக்கு. வலது பக்கம் 15ஆம் நம்பர் ரூமு. போறீங்களா? தலைவரே, போன தடவை மாதிரி இந்த தடவையும் நல்ல பெரிய ஹோட்டலாக பிடிச்சிருக்கீரு. ரூமும் அதே மாதிரி நல்ல பெருசாக இருக்கணும். இல்லைன்னா நான் சண்டைக்கு வந்துடுவேன். ஏம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வந்து நான் என்னைக்காவது குறை வச்சிருக்கேனாம்மா? ரூம்லாம் நல்ல ஏசி போட்ட ரூமும் பிடிச்சிருக்குமா? உங்கள் ரூமு நல்ல பெருசு தான். 3 கட்டில் கிடக்கும். தாராளமாக படுத்துக்கிடலாம். பாத்ரூமில் நல்ல எந்நேரமும் வெண்ணி தண்ணி வருமா? நல்ல வசதியாக இருக்கும். போய் பாருங்க. அப்படியா? சரி சரி, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து தான் நான் சொல்லுவேன். ஏம்மா, சீக்கிரம் போய் குளிங்க. உங்கள் பேக்குகள் எல்லாம் பஸ்ஸுக்காரன் அந்த பக்கம் வச்சிருக்கான் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூமுக்கு போயிருங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருங்க. என்ன தலைவரே இப்படி விரட்டுறீரு? ஏம்மா, வெளியே போக வேண்டாமா? இன்னும் நீங்கள் 1 மணி நேரத்தில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போக கரெக்டாக இருக்கும். ஹோட்டலை விட்டு இன்னும் 1.5 மணி நேரத்தில் வெளியே காலி பண்ணிடணும். சரியா? எல்லாரும் போய் குளிக்கிற வேலையை பாருங்க. நேரம் ஆகுது. தலைவரே, இன்னைக்கு சுத்தி பார்க்க எங்க போறோம்? அண்ணாச்சி, ஒரு 2-3 இடம் யோசிச்சு வச்சிருக்கேன். எந்த இடத்துல கூட்டம் இருக்காதுன்னு தெரியல. நான் ஃபோன் அடித்து விசாரிச்சுட்டு சொல்லுதேன். நீங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே சொல்லிடுவேன். சரி தம்பி, நாங்க போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வாரோம். மாப்பிள்ளை, சம்மந்தி அம்மா, சம்மந்தி ஐயா, வாங்க எல்லாரும் ரூமுக்கு போவோம். சரி சம்மந்தி, வாங்க போவோம். எப்பா, ஒரு குடும்பத்துக்கு ரூம் கொடுத்து அனுப்புறதுக்குள்ளேயே நம்மளுக்கு போதும் போதும் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 குடும்பம் கிடக்கு. சரி, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு போவோம். எப்பா சேகரு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் 12ஆம் நம்பர் ரூம் போட்டிருக்கு. 2வது மாடியில் இருக்குன்னு அங்கே போயிருங்க. தலைவரே, ஹோட்டல் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே. துட்டு ரொம்ப செலவாயிருக்கும்ல? ஆமாம்மா, இந்த ஹோட்டலில் மட்டும்தான் ரூமு கிடச்சிது. வேற எங்கேயும் ரூமு இல்லை. லீவு நேரம் பார்த்தியா, ரூமு கிடைக்கல. அதனால இங்கேயே போட்டுட்டேன். சரி, இருக்கட்டும். தலைவரே, போன தடவை மாதிரி இந்த தடவை எங்களுக்கு தனி ரூமு தானே? எப்பா சேகரு, அதை சொல்லத்தான்ப்பா கூப்பிட்டேன். தனி ரூமு கொடுக்க முடியாது. இங்கே வாடகை கொஞ்சம் அதிகமாச்சுல்ல. அதனால கொஞ்சம் ஒரு 4-5 பேரை சேர்த்து போடலான்னு பார்க்கேன். நீங்கள் 4 பேர் மட்டும்தானே இருக்கீங்க. உங்கள் மாமனார் ஒருத்தர் இருக்காருல்ல, அப்போ 5 பேர் இருக்கீங்க. அப்போ கூட 2 ஆளை சேர்த்து விடட்டா? தலைவரே, அதான் நாங்க 5 ஆள் இருக்கோம்ல, எங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருங்களே. ஏம்மா, நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. போன வருஷம்லாம் நான் உங்களுக்கு தனியாக ரூம் கொடுக்க தானே செஞ்சேன். இந்த வருஷம் இங்கே ரொம்ப வாடகை அதிகமாயிட்டு. நானே இதுக்கு என் கை காசு தான் போடணுமா. உங்கள்கிட்டலாம் 1000 ரூபா தான் வாங்கியிருக்கேன், காணாது. அதனால ஒரு 2 பேரை மட்டும் சேர்த்துக்கோங்க ரூமில். லட்சுமி, சும்மா இரு. பாவம் தலைவர், அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. 2 பேர் தானே, நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஏங்க, அப்பனா இளிச்சக்காவையும் அவங்க மகளையும் சேர்த்துக்கிடுவோமா? சரி லட்சுமி, அப்போ நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேன். தலைவரே, இளிச்சக்காவையும் அவங்க மகளையும் எங்கள் ரூமுக்கு அனுப்பி விட்டுருங்க. சரிப்பா, ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்க 2 பேரையும் உங்கள் ரூமுக்கே அனுப்பி விட்டுருதேன். சரி தலைவரே, நாங்கள் ரூமுக்கு போகிறோம்.
எப்பா சேகரு, ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்துருங்கப்பா. ரொம்ப லேட் ஆக்கிடாதீங்க, பிறகு வெளியே போக முடியாது. ஆட்டும் தலைவரே, நாங்க 1 மணி நேரத்துல வந்துருதோம். நல்ல வேலை, இளிச்சக்காவே வந்துட்டாங்க. இளிச்சக்கா, நீங்களும் உங்கள் மகளும் லட்சுமி குடும்பத்துக்கூடயே தங்கிக்கோங்கக்கா. அப்படியா தலைவரே? சரி சரி. போங்கக்கா, அவங்க இந்த போகிறாங்க பாருங்க, அவங்க கூடயே போயிருங்க. தலைவரே, நான் முதலே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்துருங்க. வேற யாரையாவது கூட போட்டாலும் பரவாயில்ல, இந்த பட்டம்மா பாட்டியை மட்டும் என் கூட போட்டுறாதீங்க. அது ஏற்கனவே காது மிஷின் எடுத்துட்டு வரல, அப்புறம் எனக்கு சரியா போயிடும். வேண்டாம், என்கிட்ட மட்டும் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. என்னம்மா படக்குன்னு இப்படி சொல்லிட்ட? பட்டம்மா பாட்டியும் பொக்கவாய் தாத்தாவையும் உன் ரூமில் போட்டுடலாம்ல பார்த்தேன். தலைவரே, நல்லா இருப்பீங்க தலைவரே. வேற ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, தயவு செஞ்சு கோத்து விட்டுறாதீங்க. அப்படியாம்மா? சரி, அப்படின்னா அந்த மீன் குட்டி இருக்குல்ல, அந்த மீன்கார பாட்டி, அவங்கள உங்கள் ரூமில் போட்டுருவோமா? சரி தலைவரே, அந்த பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு கிடக்கும். அவங்கள வேணா எங்கள் ரூமில் போட்டுருங்க. சரிம்மா, உங்களுக்கு ரூம் நம்பர் 14 சரியா? 2வது மாடியில் இருக்கு. கூட்டிகிட்டு போப்பா அலெக்ஸு. ஆட்டும் தலைவரே, கூட்டு போகிறேன். ஏம்மா ராதா, செல்வி, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க, பட்டம்மா பாட்டி, தாத்தா, அந்த சேலக்கார பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூமில் தங்கிக்கோங்கன்னு. என்ன தலைவரே, இத்தனை பேரை சேர்த்து ஒரே ரூம்ல போடுவீங்க? ஏம்மா ரூமெல்லாம் குறையாதாம்மா இருக்கு. வாடகை இங்கே அதிகம் பார்த்துக்கோ, ரொம்ப வாடகை சொல்லுதானுங்க. அதனால ஒரு 4-5 ரூம் தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் 5 ஆளுக்க தானே, பெரிய ஆளுக்க 2 சின்ன பையலுக்கு தானே, வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம என்ன இங்கே குடும்பமாக நடத்த போகிறோம், ஒரு 4 நாளைக்கு தானே இருந்துக்கிடலாம். போட்டுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே ரூமில் இருந்துக்கோங்க. சரி தலைவரே, நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிதோம். நீங்க வேற யாரையும் கொண்டு வந்து போட்டுறாதீங்க பாத்துக்கோங்க. நாங்க மட்டும் இருந்துக்கிடுதோம், சரியா? சரிம்மா, நீங்கள் மட்டும்தான், வேற யாரையெல்லாம் கொண்டு போடலை. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பி வாங்க, வெளியே போகணும். ஆட்டும் தலைவரே, போறோம். ரூம்ல ஏசி இருக்கா? கொடுத்தது 1000 ரூபா, இதில் ஏசி இருக்கா ஓசி இருக்கானுக்கிட்டு இருக்காளுங்க. ஏம்மா இருக்குமா, எல்லாமே இருக்கு, போங்க. அதான பார்த்தேன், ஏசி இல்லாமலாம் நம்மளாலலாம் இருக்க முடியாதுப்பா. வெக்கையா இருக்கும். ரூம்ல எல்லாம் மனுஷன் இருப்பானா? நல்ல ஏசி போட்டாதான் குளு குளுன்னு இருக்கும். தலைவர் தம்பி, என்ன இப்படி பண்ணிட்டீரு? என்ன தாத்தா, அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன்பா இந்த குடும்பத்தோட கொண்டு போய் என்னைய போட்ட? இவளுக்கெல்லாம் பாடா படுத்துவாளுகளே. என்னைய மங்கம்மா குடும்பத்தோட போட்டிருக்கலாம்ல. தாத்தா, இங்கே அவன் மண்டை குழம்பி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். மங்கம்மா குடும்பத்தோட போடணுமா? பேசாம போங்க. இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது தம்பி. மங்கம்மா குடும்பத்தோட போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? இவளுக்கு கூட கொண்டு போட்டியே. சரி போறேன், என்ன செய்ய? சாவ போகிற காலத்தில் மங்கம்மா ரூமில் போட்டா என்னன்னு கேட்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசா இருக்குப்பா. என்ன ஏன்தான் இந்த ஊருக்கு தலைவனா போட்டியோ ஆண்டவா. ஆரஞ்சு மண்டையா, நல்லதா போச்சு வந்துட்டேன். உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன தலைவரே, ஏதாவது பிரச்சனையா? ஆமல, தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. நான் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வாரேன். நீ இந்த மிச்சம் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிருதியா? யார் இருக்கா? யாரை கொண்டு எந்த ரூமில் அடைக்கணும்? எப்போ அடைக்க வேண்டாம்ப்பா, ரூமை மட்டும் சொல்லு, அவங்க போயிடுவாங்க. சரி, யாருக்கு எந்த ரூமு சொல்லுங்க சீக்கிரம். இந்த இப்போ ராதா குடும்பம் போச்சுல்ல, அவங்களுக்கு 13ஆம் நம்பர் ரூமுன்னு சொல்ல மறந்துட்டேன். போய் ரூமு தேடிக்கிட்டு இருப்பாங்க, போய் சொல்லிடு. பிறகு இந்த வெளியே துபாய் குடும்பம் நிற்கி, அவங்களுக்கு 11ஆம் நம்பர் ரூமுன்னு சொல்லிடு. துபாய் குடும்பத்து கூட யாரை சேர்க்கணுன்னா உங்கள் அம்மாவை சேர்க்கணும், நீயும் இருந்துக்கோ. பிறகு இந்த சில்பா பிள்ளை வரும், அவள் பெங்களூரில் தான் இருக்காளாம். அவளையும் வர சொல்லியிருக்கேன் டூருக்கு, அவளும் வந்துடுவா. அவளையும் உங்கள் ரூமில் போட்டுக்கோங்க, சரியா? என்ன தலைவரே, ஆட்டு மந்த மாதிரி இத்தனை பேரை ஒரே ரூமில் போட்டு அடைக்கிறு. எங்கள் அம்மாக்கும் எனக்கும் தனி ரூமு கொடுங்க. இல்லை, உனக்கே ரூமு கொடுக்கக்கூடாது. நீயே ஒரு அரை டிக்கெட்டு, உன்னைய மொட்டை மாடியில் தங்க சொல்லுவோன்னு பார்த்தேன். சரி போனால் போதுன்னு ரூமில் தங்க விட்டுருக்கேன், சரியா? ஒழுங்க போய் அந்த 11ஆம் நம்பர் ரூமில் போய் இருந்துக்கோங்க, போங்க. என்னது அரை டிக்கெட்டா? ஆமலை, நீ செய்கிற வேலைக்கு உனக்கு அரை டிக்கெட்டு தான் போட்டிருக்கு. அதனால் உனக்கு ரூமெல்லாம் கொடுக்க முடியாது. நீ அந்த குடும்பத்தோடு போய் தங்கிக்கோ, போ. இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இல்லை என்ன சலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ரூமில் போய் தங்கு. அப்படி இல்லைன்னா இந்த இங்கேயே வராண்டால கொஞ்சம் இடம் இருக்கும், எங்கனையாவது படுத்துக்கோ. வேண்டாம், நான் ரூமுக்கே போகிறேன். இவர் மட்டும் நல்ல ஏசி ரூமில் தங்குவாராம், நம்மளை மட்டும் வராண்டால படுக்க சொல்லுவாராம். தெரியுதுல்ல? அப்போ ரூமுக்கு போ.